இன்னைக்கு வாஷிங் மிஷின் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். இது எல்ஜி வாஷிங் மிஷின் 6 kg ஃப்ரண்ட் லோடு. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறது துணி துவைக்க முடியலன்னா தான் வாஷிங் மிஷினே வச்சுருக்கோம். ஆனால் வாஷிங் மிஷினே அப்பப்போ க்ளீன் பண்ணலைன்னா அதனால நிறையா நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த டோருக்குள்ளே இந்த சைடில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல்ட் இருக்குது பாருங்கள். அந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா துவைச்சதுக்கப்புறம் துணியிலலாம் அப்படியே சேறு வச்சுருந்தா அப்படி இருக்கும், சேரில் பட்டா அப்படி இருக்கும் துணி, அதுமாரி ஆகிடும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டெட்டால் ஊற்றி ஒரு வேஸ்ட்டு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நல்லா முக்கி புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த வாரெலாம் இருக்கு இல்லையா, இந்த வாரெல்லாம் நல்லா உள்ளே போய் நல்லா துடைக்க வேண்டியதான். நல்லா துடைச்சிங்கன்னா அந்த மாதிரி சேர் சேராக வரும் இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு வார் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் துடைங்க. துடைக்க துடைக்க ஒரே அழுக்கழுக்காக வரும். நம்ம ஃபுல்லாக துடைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம்முக்கு இடுப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். அதையும் ஃபுல்லாக இப்படி நல்லா துடைச்சி எடுங்க. துணி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா திருப்பி வேறு துணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக விட்டு விட்டால் கிழிச்சிக்கிட்டிங்கன்னா அழுக்காக அப்பப்போ தொடச்சி தூக்கி போட்டுருங்க. நல்லா இந்தமாரி தொடச்சி எடுத்துருங்க. கையை நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா அழுக்கெல்லாம் நிறையா வரும். தொடச்சி முடிச்சுட்டு இங்கெல்லாம் நல்லா தொடங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப அழுக்கு சேர்ந்து இருக்கும். அழுக்கெல்லாம் நிறைய சேர்ந்து பாருங்க, அசிங்கமாக இருக்குது. க்ளீன் பண்ணிக்கோங்க. திருப்பி வேற ஒரு நல்ல துணி எடுத்து உள்ள இந்த வாஷிங் மிஷின் ட்ரம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா தொடச்சிடுங்க. ட்ரம்மை ஃபுல்லாக நல்லா தொடச்சிடுங்க. இது எதுக்காக துடைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி துடைக்கலைன்னா இந்த அழுக்கு சேரு இதெல்லாம் பட்டுரும். நம்ம ட்ரெஸ்ஸில் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரே அழுக்கழுக்காக சேராகிடும். இன்னொன்று நம்மளுக்கு அலர்ஜி வேறு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் இது மாதிரி வந்துடும். இது ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகிடும்னா, நம்மளுக்கு இந்த துணி குளிச்சுட்டு வந்து துணி போட்டோம்னு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷினில் போட்ட துணியை நம்ம போட்ட உடனே நம்ம மேலே ஏதாவது அரிக்க ஆரம்பிக்கும், இல்லை செவந்து போயிடும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா. அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த பிரச்சனைகளும் வராது, வேற எந்த அலர்ஜி அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. இது க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த நம்ம லிக்விட் போடுறோம் இல்லையா, லிக்விடு டெட்டால் அதெல்லாம் போடுறோம்ல, அந்த இடத்தையும் நம்ம எடுத்து தொடச்சிக்கலாம். இங்கே தம்புன்னு ஒரு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு அது இடத்துல அமுக்குனிங்கன்னா என்ன ஆகிடும்னா அது வெளியில் வந்துடும். நம்ம தனியாகவே எடுத்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். வாட்டர் நேரடியாக விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இந்த இருக்கு இல்லையா, இந்த நீல கலரு, அதை கூட என்ன செஞ்சுக்கலாம்னா தனியாக கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம உள்ளார தனியாக இப்படி துணி வச்சு தொடச்சிக்கலாம். நேரடியாக துணி ஃபஸ்ட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு தண்ணியில் காமிச்சு நல்லா கழுவிக்கலாம். பாருங்க அவ்வளோ அழுக்காக இருக்குது. அதுவே அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். இது அழுக்கு கிடையாது. நம்ம ஊற்றுற லிக்விடு டெட்டால் வாஷிங் மிஷின் லிக்விட் இதெல்லாம் என்ன ஆகிடும்னா அப்படியே டெபாசிட் ஆகிடும். பிசுன்னு அப்படியே ஒட்டிடுவோம். இதையும் தொடச்சிக்கலாம். அடுத்தது என்ன செய்யலாம்னா இந்தோலாம் இருக்கு இல்லையா, இது உள்ளெல்லாம் எங்கே வரைக்கும் நம்மளுக்கு கை எட்டுதோ அது உள்ளெல்லாம் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வச்சு தொடச்சிக்கலாம். மேல் பகுதி எல்லாத்தையும் தொடச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லாவே துணி வச்சோ இல்லை ப்ரெஷ் வச்சோ நல்லாவே கழுவி விளக்கி சாமான் வளர்க்குற மாதிரி விளக்கியே கழுவி மாட்டிடலாம். அதை அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷன் என்னென்னா இந்தோல இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை க்ளீன் பண்ணும். ஏன்னா சில நேரத்தில் அழுக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு என்ன ஆகும்னா வெளியில் போகாமல் அடைச்சிருக்கும். சில நேரத்தில் தண்ணியை லீக் ஆகி வெளியில் போகவே போகாது. அந்த நேரத்துலலாம் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஏதாவது அடைச்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்போ என்ன செஞ்சுக்கணும்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். இதெல்லாம் இருக்குல்ல இந்த நாபை ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணியாக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு கப்போ ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி இது பண்ண வேகத்துக்கு
தண்ணி அதுலேருந்து லீக் ஆகிடுது பார்த்தீங்களா, லீக் ஆகுது பார்த்தீங்களா. அதை ஒரு ஏனத்தில் அப்படியே பிடிச்சிக்கலாம். இது தனியாக கயண்டு வந்தாலும் திருப்பி ஃபிட் பண்ணிக்கலாம். இது கழட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணணுன்னு, ரிவர்ஸ் டைரெக்ஷன். இப்படி திருப்பி இதை கயட்டினா அதுலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றும் கொடன்னு. அடியில் இங்கே மாரி வேஸ்ட்டு கிளாத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு தேங்கி நிற்கிதுன்னு பாருங்கள். அழுக்கு நம்மளோட வேஸ்டேஜஸ் இது இங்கே பாருங்கள். ட்ரெஸ்ஸில் உள்ள கொக்கியெல்லாம் அது உள்ளே அடைச்சி கிடக்கு. அப்புறம் அடைச்சிருந்ததுன்னா தண்ணி வெளில போகாது. அப்புறம் நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிடணும். அப்பப்போ என்ன ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்களா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவும் பிரச்சனைகள் பெருசாக வராது, ப்ராப்ளம் வராது. அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெக்கானிக் கூட்டிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த இடத்துலலாம் ஒரே நாத்தமாக தாங்க முடியாது. இந்த இடத்துலலாம் நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சிங்க. அதுக்கப்புறம் பைப் வாட்டர் ஓப்பன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது உள்ளேயும் நல்லா அழுக்காக இருக்கும். இது உள்ளேயும் கை விட்டு இந்த பார்த்திங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. துணி மாற்றி டெட்டால் தண்ணியில் ஃபுல்லாக தொடச்சி எடுங்க. மறுபடியும் இங்கெல்லாம் தொடங்க. இதெல்லாம் தொடச்சிக்க வேண்டியதுதான். இதில் அடைப்பு இருந்தால் அவுட்லெட் சரியாக வெளில போகாது தண்ணி. அப்புறம் தண்ணி போகாமல் எப்படி சுற்றிக்கிட்டே நிற்கும். அதுக்காக தான் இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது தொடச்சிட்டு நல்லா தண்ணியிலே ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி இதில் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடணும். திரும்பி இந்த நாபெல்லாம் எடுத்தோம் இல்லையா, திருப்பி அதில் ஃபிட் பண்ணி இதில் மாட்டிடணும். இந்த சைடில் சொருவிடுங்க. இதை இதுக்குள்ளார வச்சு திரும்பி லாக் பண்ணிவிடுங்க. இல்லை டைட்டாக லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த மூடி இதில் போட்டு ஃபிட் பண்ணிவிட வேண்டியதுதான். ஃபிட் பண்ணி மூடிடுங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருந்தது நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே விளக்குற மாதிரி விளக்கியாச்சு. வெயிலில் வேணாலும் காய வச்சுட்டு நீங்கள் திருப்பி உள்ளே செட் பண்ணுறதுனால செட் பண்ணலாம். திருப்பி இதை உள்ளே அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அதில் அப்படியே உள்ளே தள்ளிங்கனாலே இது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினோட இன்லெட்டு தண்ணி உள்ளே வருது. அதுக்கப்புறம் இன்புட் நம்மளுக்கு தண்ணி வருது இல்லையா, அந்த இடத்துலையுமே நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே போகும்போதே தண்ணி எதாவது அடைப்பு இருந்ததுன்னா இன்புட் எரர்னு காட்டுது இல்லையா, அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது சும்மா டைட் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே பைப்பை க்ளோஸ் பண்ணிங்க, இல்லை தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிடும். அதுக்கப்புறம் இது உள்ளே நல்லா சொருவி இருக்கும். அதை என்ன செய்யுங்க, ஒரு கத்தி வச்சு, இது நல்லாவே உள்ளே தான் இருக்கும், நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், அப்படி கத்தி வச்சு நல்லா இப்படி நெம்பினீங்கன்னா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இதுக்குள்ளேயும் ரொம்ப அழுக்காக இருக்கும். ரெண்டு பிடிச்சி போய் கிடக்கு பாருங்கள். அதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இது பாருங்கள் எவ்வளோ கரியாக வருதுன்னு. தண்ணி சில நேரத்தில் சரியில்லாததுனால அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வரும். அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இது எடுத்து இந்த இதெல்லாம் அப்படியே நேரடியாக பைப்பில் காமிச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணியில் கட்டிட்டு நல்லா பைப் வாட்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இந்த அடைப்பெல்லாம் நல்லா போயிடும். இப்போ நல்லா தண்ணி போகிறதுக்கு நல்லா அடைப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள். நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. ஃபில்ட்ரு நல்லா கழுவியாச்சு. உள்ளார இருக்கிறதையும் நல்லா தொடச்சாச்சு. ரொம்ப அழுத்தி தொடச்சிடாதீங்க. உள்ளார இருக்கிற ஃபில்டர்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும். ரொம்ப அழுத்தி தொடச்சிங்கன்னா அது பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாஷ் பண்ணுங்கள். இது நல்லா பைப் வாட்டர்லேயே நல்லா இது சோப்பு வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி இதில் ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் இன்புட்டில் இருக்கு இல்லையா, அந்த இன்லெட் உள்ள பைப்பை அதில் சொருவி நல்லா டைட் பண்ணிவிட வேண்டியதுதான். டைட் பண்ணிவிட்டு ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னில் ஒரு தடவை விட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா, லிக்விட்லாம் எதுவுமே போட தேவையில்லை, வெறுமனே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இன்னும் சுத்தமாகிடும். தேங்க்யூ.